வணக்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு விடுகதை கேட்கலான்னு இருக்கேன். என்ன விடுகதைனா, கண்டு பூ பூக்கும் காணாமல் காய் காய்க்கும், அது என்னது? இந்த கேள்வி எங்கள் அம்மா என்கிட்ட கேட்டிருந்தாங்க. நான் சின்ன வயசாக இருக்கும்போது கேட்டிருந்தாங்க. அப்போ நான் யோசித்து தான் பதில் சொன்னேன். ஆனால் இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த வீடியோவில் ஓடிட்டுருக்க கள்ளக்காரன் தான். அதை பற்றி தான் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். எப்படின்னு சொல்லிட்டு, பூ மேலே பூக்குது, காய் எப்படி கீழே போகுது, எப்படி மகரந்த சேர்க்கையெல்லாம் நடைபெறுது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம பாருங்கள், நம்ம கடலக்காய் செடியெல்லாம் நல்லா பூ பூத்துருக்கு. களையெல்லாம் வெட்டி எடுத்திருக்கோம். அழகாக பூ பூத்துருக்கு உண்மையாலுமே. ஆனால் கடலக்காய் செடியோட பூ கூட அழகாக தாங்க இருக்குது. நீங்கள் என்ன பாருங்களேன், ஏதாவது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. கடலைச்செடி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் செல்ஃப் பாலினேட்டட் கிராப் தான். அது அதோட பாலன் கிரெயின்ஸே தான் பாலினேட் பண்ணிக்கும். ஃப்ளவர் ஓப்பன் ஆகிறதுக்கு 2 ஹவர்ஸுக்கு முன்னாடியே பாலன் கிரெயின்ஸ் டிஸ்ட்ராய்ட் ஆயிரும். அதனால் செல்ஃப் பாலினேஷன் மட்டும் தான் நடக்கும் கிரவுண்ட்நட்டில். அது ஃப்ளவர் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போலன், அதாவது இந்த மகரந்த தூள்லாம் செயலிழந்துடும். சரி, அதனால் முன்னாடியே பூ விரியறதுக்கு முன்னாடியே பாலினேஷன் ஆயிரும். அதனால் மேக்ஸிமம் அதிகமாக செல்ஃப் பாலினேஷன் தான் நடக்கும். மற்றொரு ஆப்போசிட்டில் இருக்க அகலமான பகுதி ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க. இப்போ பூவோட கீழே அந்த இணையிற இடத்துல தான் மேலே தான் ஓவரி இருக்கும். மேலே அது நடுவில் இருக்கிற ஸ்டெயில் மேலே ஃப்ளவர் இருக்கும். ஃப்ளவர் கீழே தான் ஓவரி இருக்கும். அந்த ஃப்ளவரோட பார்ட் மேலே இருக்கும். ஸ்டெயில் இங்கே தான் இருக்கும். போலன் கிரெயின்ஸ் ட்ராவல் ஆகி கீழே ஓவரிக்கு போகும் அந்த ஸ்டெயில் வழியாக. பாருங்கள் எப்படி காய் காய்க்கணும். அதாவது பாலினேஷன் முடிஞ்ச வாட்டி, அந்த எம்ப்ரியோ டெவலப் ஆன வாட்டி, அந்த பெக்கு டெவலப் ஆகி கீழே ரூட் மாதிரி வேறு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் கீழே வந்துடும் அந்த பெக்கு. அது தெரியுது உங்களுக்கு, அந்த வேறு மாதிரி ஸ்ட்ரக்சர் வீடியோவில் காட்டுறேன். நான் உங்களுக்கு ட்ரைக்ராம் வரைஞ்சி நல்லா க்ளியராகவே காட்டுறேன். ஃபஸ்ட் ட்ரைக்ராம் வரைஞ்சிக்கலாம். இந்த லைன் கிரவுண்ட் சர்ஃபேஸுக்காக. நான் ட்ரைக்ராம் அந்தளவுக்கெல்லாம் வரைய மாட்டேங்க, ஓரளவுக்கு வரைவேன். முடிஞ்ச வரைக்கும் வரைஞ்சி ட்ரை பண்ணுறேன். கிரவுண்ட் நைட்ரஜன் ஸ்டோர் பண்ணுற ரூட் நாடியூல்ஸ் இருக்கும். அந்த வேர் முடிச்சு கிரவுண்ட்லேயும் இருக்கும். இது கிரவுண்ட்
ஃப்ளவர் வந்து பாலினேஷன் ஆன வாட்டி அந்த எம்பிரியோ வாட்டி அது பெக் ஃபார்மேட்டில் ஒரு பெக் அந்த பெக்கு வந்து அந்த வேறு ஃபார்மேட்டில் கீழே வந்து அப்படியே கிரவுண்டில் இறங்கி அந்த பெக்கு டெவலப் ஆகி தான் ஒரு மெச்சூர்டு பாடு நம்மளுக்கு கிடைக்கிது, ஒரு பெரிய கலக்கா கிடைக்கிது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு பிரான்ச்சில் இருந்து வந்து இருக்க ஃப்ளவர் வந்து அந்த பெக்கு வந்து கிரவுண்டை ரீச் பண்ணி காயாக வளரும். அதுக்கு தான் மண் அணைச்சா வந்து கலக்கா நல்லா வளரும்னு சொல்லுவாங்க. பாதி வரைக்கும் இருக்கிறது அந்த பெக்கு மட்டும்தான் இருக்கும். கீழே வந்த வாட்டி தான் அது மெச்சூர் ஆகும். இப்போ பாருங்க, நான் ஃபீல்டு வீடியோவே காட்டுறேன் உங்களுக்கு தெளிவாக. ஃப்ளவர் மேலே இருக்கா, கீழே பாருங்கள் அந்த பெக்கு வந்திருக்கிறது தெரியும். கீழே பாருங்கள், ஃப்ளவர்லேருந்து கீழே அந்த பெக்கு வந்து எம்பிரியோ வந்து கீழே வரும் டெவலப் ஆனது. ஃபஸ்ட்டு பாலினேஷன் நடக்கும், அதுக்கப்புறமேட்டுக்கும் எம்பிரியோ வந்து உள்ள பெக் ஃபார்மேட்டில் கீழே வரும். அப்புறமேட்டுக்கும் அது கிரவுண்டை ரீச் பண்ண வாட்டி தான் கொஞ்சம் கொஞ்சமாக எனர்ஜி எடுத்து மெச்சூர் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தாலோ இல்லை ஏதாவது சொல்ல மறந்துட்டாலோ அதை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரிஞ்சுக்கணுன்னா ஷேர் பண்ணுங்கள். இது எப்படி பூ பூக்குது காய் காய்க்குதுங்கிறத பற்றி தெரிஞ்சது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.